ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆனதுமே சின்ன வெங்காயமும் பூண்டு தக்காளி கூட வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலையும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது கூட வந்து மிளகு ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் அது சேர்த்துக்கலாம். நம்ம கூட வந்து ஒரு 10 மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்கு நல்லா வதக்கி ஆற வச்சு நாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். இது கூட வந்து நாம் வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் குழம்புக்கு. ஊற வச்ச இந்த புளியில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தனியாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம வேணுங்கிற அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா ஏற்கனவே மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, இதே போதுமானது. உப்பு போட்டு நல்லா கலக்கி குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் வணக்கிற அதே தவாவில் நம்ம வந்து அதுலேயே ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகினோடனே கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. கூட வந்து ஒரு 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை கூட சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சின்ன வெங்காயமும் தக்காளியும் அந்த சாந்தை வந்து அதில் நல்லா ஊற்றிடலாம். இது வந்து நல்லா கொதி வந்தோடனே நாம் கரைச்சி வச்சுருந்த புளி இருக்குது பார்த்தீங்களா, அதை புளியை ஊற்றி நல்லா கொதி வட விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வருது. இப்போ வந்து நம்ம அந்த புளி கரைச்சல் இருக்குது பார்த்தீங்களா, கலக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இது கூட நம்ம வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். கூட வந்து நம்ம பெருங்காயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூனை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி இதில் வந்து மீனை சேர்த்திக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா குழம்பு பார்த்திங்கன்னா கொதிக்குது. புளிக்கரைசல்லாம் வந்து நல்லா அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இது கூட மீனை வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த குழம்பு ஹீட்லேயே வந்து மீனெல்லாம் வந்து நல்லா வெந்துடும். போடுற பாருங்க, இந்த மாதிரி நீங்களே போடுங்க. இது வந்து சிம்பிளான குழம்பு தான், அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தோசை, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு பார்த்திங்களா நல்லா கொதிச்சிருச்சு. மீனும் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறின வாட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக கம்மி டைமில் தயார் பண்ணுற டிஷ்ஷு மீன் குழம்பு உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.